வணக்கம். இந்த நேர்காணலில் நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் ஈரா குமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு. நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன். களம் ரொம்ப பரபரப்பாக இயங்கிட்டு இருக்கு. 3 கட்ட தேர்தல் முடிஞ்சு 4வது கட்ட தேர்தல் நோக்கி மக்களவைத் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த 3 கட்டத்தை வச்சே பல அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் ஒரு முன்முடிவுக்கு வராங்க. பாஜகவுக்கு வந்து ஏறுமுகங்கிறது அப்படியே எக்ஸிட் போல். ஆமாம், அவங்க அதாவது இந்த போலிங் வச்சு, இந்த நடந்த வாக்கு சதவீதம் வச்சு, அதை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை வச்சு பாஜகவுக்கு இவ்வளோதான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு வராங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பாஜக பெரும்பான்மை வருமா வராதா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? பெரும்பான்மையெல்லாம் வரது சிங்கிள் மெஜாரிட்டி, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதுவும் போயிட்டு இருக்கு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டின்ற அந்தஸ்தே இழக்க போதா? அதையே இழக்கும் போல இருக்கு. எப்படி சார் சொல்கிறேன்? ரொம்ப அதிகபட்சமாக இருக்குது சார். எந்த அசம்ஷன் வச்சு அப்படி முடிவு பண்ணுறீங்க? ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 சீட்டு, ஒரு 180லேருந்து 200க்குள்ளே வந்துன்னா சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும். அதுக்கே இப்போ வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பத்திரிகையாளர் எடுத்த எக்ஸிட் போலில் இப்போ இருக்கிற 303ல் எவ்வளோ இழக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். மகாராஷ்டிராவில் 20+, 20 சீட்டுக்கு மேலே இழக்கிறாங்க. ஊபியிலே 220 சீட்டுக்கு மேலே இழக்கிறாங்கன்றாங்க. ஓகே. அதன் பிறகு கர்நாடகாவில் 15 சீட்டுக்கு மேலேன்னு இப்போ இருக்கிற இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் வந்து 20-21 இடங்கள் வெற்றி பெறும் போல இருக்கு. 20+ காங்கிரஸ். ஆமாம். அப்போ 7 தான் 28, அப்போ 7 தான் பிஜேபி வரும். அப்போ எவ்வளோ 28 வந்தாங்கல்ல அவங்க போன ஆமாம் வாஷ் அவுட் 27 ஜெயிச்சிருப்பாங்க. இப்போ இதில் கொடுத்துக்கிறதே கம்மியாக இருக்குது. கர்நாடகா 15ன்றதே 20 சீட்டுக்கு மேலே இழக்க போகிறாங்க அவங்க. எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து 15+ தான் கொடுத்துருக்காங்க. பீகாரில் 10 இடத்துக்கு மேலே இழக்க போகிறாங்க இருக்கிறதுல. அதே போல் வந்து வெஸ்ட் பெங்காலில் 10 இடத்துக்கு மேலே இழக்க போகிறாங்க. 18 இருந்தது, இப்போ 10க்கும் மேலே இழக்க போகிறாங்க இருக்கிறதுலே. அதை பாருங்கள், ராஜஸ்தானில் 8+, குஜராத்தில் 6 இடத்துக்கு மேலே இழப்பாங்கன்றாங்க. குஜராத் வந்து அவங்களோட லேபரட்டரி, இந்துத்துவா லேபரட்டரி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே 26 வர வேண்டிய இடத்துல ஒன்று வந்து பண்ணிட்டாங்க சூரத்து. மீது 25 இடம் இருக்குது. அதுலேயுமே இவங்க பார்த்தீங்கன்னா 6 இடங்கள் திட்ட இழக்க போகிறாங்கன்றாங்க. குஜராத்தில் 1 சீட்டு ஜெயிச்சாலே பிஜேபிக்கு பெரிய அவமானம். ஓகே. 6 சீட்டுக்கு மேலே இழந்தாங்கன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அது பெரிய லாஸ். அதாவது அது ஒன்றை வச்சே மற்ற மாநிலங்களில் எவ்வளோ இழப்பாங்கன்றது கணக்கு போட்டுடலாம். அங்கேயே 6 போகுதுன்னா அப்போ எவ்வளோ அதிருப்தி இருக்கும் மற்ற இடங்கள்ல. அதை பாருங்க. இந்த அளவுக்கு கேரளா எப்படி சார் இருப்பாங்க? இப்போ நீங்கள் இந்த மாதிரி குஜராத்திலே பாஜகவுக்கு இறங்க முகம் இருக்குது அப்படிங்கிறத எந்த அளவுக்கு அதை எப்படி அனுமதிப்பாங்க பாஜக? அதை எதிர்த்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்களே. மக்கள் மனசு போயிடுச்சுன்னு நீங்கள் என்னங்க பண்ண முடியும்? அதுவும் இந்த டிமானிசேஷன் ஜிஎஸ்டி பிஸ்னஸ் பீப்புள் அதிகம் குஜராத்தில். அவங்க பூரா அந்த ஜிஎஸ்டியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட பாதிப்பு வந்து 19க்கு அப்புறம்தான் ரொம்பவும் தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. நான் கூட 19லே பாதிப்பு வரும்னு நினச்சேன், குஜராத்தில் வரல. 19க்கு பிறகு தான் அந்த பாதிப்பை வந்து உணர்ந்துருக்காங்க அவங்க. இவ்வளோ இப்போ ஜிஎஸ்டியால் இப்போ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்துட்டு திரும்ப காலி பண்ணிவிடுவாங்க. ஓகே. இது பார்த்திங்கன்னா ஹரியானா 6 சீட்டுக்கு மேலே, ஜார்க்கண்டில் 5 சீட்டுக்கு மேலே, சத்தீஸ்கரில் 5 சீட்டுக்கு மேலே, அஸ்ஸாமில் 4 சீட்டுக்கு மேலே, டெல்லியில் 3 சீட்டுக்கு மேலே. டெல்லியில் 3 சீட்டுக்கு மேலே 7மே காலி ஆகிடுன்னு வச்சுங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலையானது பிறகு, அதாவது ஜாமீன் வெளியே வந்ததுக்கு பிறகு காங்கிரஸ் அண்டு அங்கே அலையன்ஸ் இருக்குது. அதனால் வந்துட்டு அவங்க ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பிறகு ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஒரு 25, மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 135 இடங்களுக்கு மேலே இதில் இழப்பாங்கன்றாங்க. இது வந்து இது வரைக்கும் நடந்து இருக்குல்ல 3 பேஸுக்கு பிறகு. ஆமாம். அதுக்கு பிறகு பாருங்களேன், இப்போ அடுத்தது கர்நாடகா, இது தெலுங்கானா, ஆந்திராவில் நடக்க போகுது. 4th பேஸ் நடக்குது. ஆமாம். அது 2ல் 42 சீட்டுக்கு. தெலுங்கானாவில் பிஜேபிக்கு ஒன்றும் பேஸே கிடையாது. அது காங்கிரஸுக்கும் பிஆர்எஸுக்கும் தான் போட்டியே. எது ஜெயித்தாலும் பிஜேபி ஒன்றும் ஆரப்போறதில்ல. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் போட்டிங்கிறது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸுக்கும் தான் போட்டின்னு இருக்கு. பிஜேபி சந்திரபாபு நாயுடு சேர்ந்துமே கூட அந்த கூட்டணி வந்து ஜெல்லாகவே இல்லை கீழ்மட்டத்தில். இவர் போயிட்டு என்ன பண்ணுறாரு, மோடி அங்கே ஹைதராபாத்தில் போயிட்டு நான் முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு ஒழிப்பண்றாரு. இவர் பயப்படுறாரு. அங்கே மெக்காவுக்கு போகிறவங்களுக்கு பணம் கொடுப்பேன்னு இவர் சொல்கிறாரு. யார்? சந்திரபாபு நாயுடு. அவர் வந்து இருக்கிறத ஒழிப்பேன் அப்படின்றாரு. அது எங்கே பேசுகிறோன்றதே தெரியாமல் பேசிட்டார் போட்டுக்கு மோடி. நார்த்தில் பேச வேண்டியதை சவுத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு எதிராக பேசினா எடுபடாது.
இங்கே வந்து மதவாதம்லாம் எடுபடாது. இங்கே வந்து ஹைதராபாத்தில் இந்த மாதிரி பேசி சந்திரபாபு நெளிஞ்சிட்டு இருக்காரு. ஏன்டா இந்த ஆளுக்கூட கூட்டணி வச்சு நமக்கு உள்ளதும் போயிடும் போல இருக்க, இஸ்லாமியர் ஓட்டு சுத்தமாக கிடைக்காம போயிடும் போல இருக்கன்ட்டு அவர் பயந்துட்டு. அதனால அங்கே வந்துட்டு ஆந்திராவிலையும் ஒன்றும் பெருசாக வரத்துக்கான வாய்ப்புகள் கிடையாது. இதிலே 42 சீட்டு நடத்துது பார்த்தீங்கன்னா. அதுக்கு பிறகு பார்த்தா மகாராஷ்டிராவில் பிஜேபி கிடையாது. அங்கே இந்த உடஞ்சி போன இவங்க உடச்சி கொண்டு வந்த சீட்டெல்லாம் அவங்க என்சிபியில் கொஞ்சம் உடச்சி எடுத்துன்னு வந்தது அஜித் பவார், அந்த ஷிண்டே தலைமையிலான சிவசேனா, அதெல்லாம் அவங்க கூட இருந்தாலுமே கூட அது உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக மக்கள் செல்வாக்கு இல்லை. ஒரிஜினல் அவர் இவங்க செல்வாக்கை பயன்படுத்தி தேர்தல் ஆணையத்தை மிரட்டி அவங்க தான் ஒரிஜினல் ஷிண்டே தான் ஒரிஜினல் சிவசேனா, இந்த வச்சுக்கோ தேர்தல் சின்னம், அஜித் பவார் தான் ஒரிஜினல் என்சிபி, அவருக்கு தேர்தல் சின்னம் கொடுத்தாலும் கூட உண்மையான கட்சி எதுன்றது மக்களுக்கு தெரியுது. அவங்க தான் பவாரும் தாக்கரே தான் வெற்றி பெற போகிறாங்க, சரத்பவாரும். ஆமாம். அப்படி இருக்கிறதுனால இப்போ காங்கிரஸ் அந்த அலையன்ஸு வந்து 3 இருக்குது. அதனால் அங்கே வந்து பிஜேபி வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வெஸ்ட் பெங்காலில் வந்து ஏற்கனவே இருந்த சீட்டு இவங்க போக போகுது. அது ரொம்ப மத்திய பிரதேசத்தில் கொஞ்சம் இவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பீகாரில் பெரிய அடி வாங்குவாங்க. பீகாரில் ஒரு பெரிய வந்து அடி வாங்குவாங்க. தேஜஸ்வி வந்து ஃபுல்லாக வந்துட்டு காங்கிரஸ் அலையன்ஸ் வர இதானதில் ஃபுல்லாக இருப்பாங்க. ராஜஸ்தான்லேயும் உங்களுக்கு அடி விடும். இந்தி பெல்ட்லேயே இவங்களை அடி வாங்குது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தது பார்த்தா 100 சீட்டு இவங்க கிடைச்சா பெரிய விஷயமா இருக்கும் போல. டபுள் டிஜிட் போனால் கூட ஆச்சரியப்படுத்துக்கல. டபுள் டிஜிட் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அந்த அந்தஸ்தில் அது போய் டபுள் டிஜிட்டுக்கு போனால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிஜேபி ரொம்ப வியப்பா இருக்கு சார். எப்படி நாளுக்கு நாள் போக போக நீங்க பாருங்களேன், மோடி பேச்சே வந்து ஒரு பதட்டத்திலே இருக்காரு. அவர் பயத்திலையும் பதட்டத்திலையும் மாற்றி மாற்றி பேசி உளறிக்கிட்டு இருக்காரு. அங்கே போனால் தலித்துகள் உங்களுடைய இடஒதுக்கீடெல்லாம் பிடுங்கி முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு பேசுகிறாரு. இங்கே திடீர்னு வந்தால் முஸ்லீம்கள் உங்கள் குழந்தைகள் எதிர்காலத்தை பற்றி யோசித்து பாருங்கள்டா. நேற்று குழந்தைகள் முஸ்லீம் குழந்தைகள் எதிர்காலத்தை யோசித்து பாரு. என்ன பேசுகிறோம், அங்கே வந்துட்டு முஸ்லீம்கள் இடஒதுக்கீடு ஓய்ச்சிருவன்றாரு. ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று அதாவது முரண்பாடாக பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்கிறது கவனிக்கிறோம் சார், எல்லாரும் கவனிக்கிறோம். அவரோட தேர்தல் பிரச்சாரம் வந்து ஒரு மாதிரி ஒரு கோர்வையில் இல்லாமல் ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி ஒரு பதட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. இல்லை, ஒரு இடத்துக்கு ஒரு மாதிரி கூட பேசலாம். இப்போ நீங்கள் மதவாதத்தை இந்துத்துவாவுக்கு ஆதரவாக பேசுறது நார்த்தில் பேசலாம், சவுத்தில் பேசினா எடுபடாது. அதனால் இங்கே பேசக்கூடாது. அப்படி இல்லையே வருது. எங்கே எதை பேசக்கூடாது அங்கே போய் பேசுகிறாரு. முரண்பாடாக இருக்கு. அவருக்கு அவரே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி இருக்கு அவர் பேச்சு. அவருடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது அவருக்கு சில ஒரு இன்டெலெக்சுவல் டீம்ஸ் வந்து அவங்க தான் வந்து எல்லாத்தையும் வகுத்து கொடுப்பாங்க, இதை தான் இதை பேசணும்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா அப்படிதான் வந்து அவர் பேசுகிற வாய்க்கு வந்ததை டக்குன்னு பேசக்கூடிய நபர் அவர் கிடையாது. பிளான் பண்ணி தான் பேசக்கூடிய நபர். அந்த மாதிரி ஆள் மோடி. அவரே இப்படி பேசுறாருன்னா ஒரு பதட்டத்திலையும் பயத்தையுமா என்ன பேசுறோன்னு தெரியாம உளறிட்டு இருக்காருன்றாங்க. அவருக்கு பதட்டம் பயம் எந்த காரணத்தினால வந்துச்சு? தோல்வி பயம் தான். எதனால தோல்வி பயம்? அவங்களே ஒரு இன்டர்னல் சர்வே எடுத்திருக்காங்களே பிஜேபி. எடுத்ததுலேயே அவங்களோட சர்வே படியே வந்துட்டு வெற்றி பெறத்து வாய்ப்பு இல்லைன்னு தெரியுது. எல்லாம் அவங்களுக்கு வந்துட்டு நான் பிஜேபி, அதுதான் பிஜேபி வெர்சஸ் நான் பிஜேபி. அப்படி வரும்போது நான் பிஜேபி பார்ட்டி எல்லாம் இவர் மூலம் கொஞ்சம் தாஜா பண்ணி வச்சுருந்தார். இப்போ அதுவும் போயிடுச்சு. இப்போ ஒரிசாவில் பாருங்கள், அவர் வெற்றி பெற்றால் கூட இதுக்கு நவீன் பட்னா வெற்றி பெற்றால் கூட பிஜேபிக்கு ஆதரவு கிடைக்காது. அவர் உடச்சிக்கிட்டாரு. எங்கே போனால் எல்லாரையும் உடச்சிக்கிறாரு. அப்படி வரும்போது என்ன ஆகும்? கட்சியை உடைக்கிறது. மகாராஷ்டிரா 2 கட்சியை உடைச்சிட்டாரு. இப்போ சிவசேனா ஜென்மத்துக்கு கூட அது கூட்டணி வைப்பாரா தாக்கரே? வைக்க மாட்டார்ல. அவர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, காங்கிரஸ் வந்து இந்து மக்களுடைய நம்பிக்கை அளிக்கக்கூடிய கட்சி, அழிஞ்சு போற கட்சி. இந்த கட்சி கூட நீங்க சேர்ந்து நீங்க காணாம போயிடாதீங்க. அதனால ஷிண்டே கூட அஜித் பவார் கூட நீங்க வந்து சேருங்க. யார் உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கும் இவர் அட்வைஸ் கொடுக்குறாரு, வந்து இவங்களோட சேருங்க அப்படின்னு கொடுக்குறாரு. அது எப்படிங்க சேருவாங்க? நீங்கள் கட்சியை உடச்சி கூட்டு போயிடுவாங்க. அந்த கட்சி வந்து திரும்ப அவங்க கூட சேருங்கன்னு சொன்னால், இப்போ அதிமுக கூட போய் திமுக போய் சேர்ந்துக்கோன்னு சொன்னால் சேர முடியுமா? சொல்லுங்க. இல்லை மதிமுக கூட போய் சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? தாய் கழகம் தானே, போனவங்க தானே திரும்ப வந்தால் வரணும். நீ துரோகம் பண்ணிட்டு போனவங்க கூட போய் இவங்க போய் சேர்றது எவ்வளோ பெரிய அவமானம். அது சரத்பவார் போய் சேருவாரா அஜித் பவார் கூட? அவர் என்ன வைக்கிறாருன்னா, இந்து மக்களுடைய நம்பிக்கையை காப்பாற்றக்கூடிய கட்சியா இருந்த நீங்க இன்னைக்கு இந்து மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காங்கிரஸோட நீங்க போய் சேர்றீங்களே, அது என்ன பிரச்சனை? அவங்க உணர்ந்துட்டாங்க, இந்து மக்களுக்கு எதிரான கட்சி தான் பிஜேபின்றது. உள்ளபடியே பிஜேபி தான் இந்துக்களுக்கு எதிரான கட்சி. ஏன்னா இந்துக்களுக்கு மட்டும் 50 ரூபாய் பெட்ரோல் கொடுக்குறாங்களா?
எந்த வேலையில்லா திண்டாட்டத்தால் பாதிக்கப்படுவது இஸ்லாமியர் மட்டுமா? பெருமளவு இந்துக்கள் தானே, பெருமளவு இந்து இளைஞர்கள் தானே வேலை இல்லாமல் இருக்காங்க. விலைவாசி உயர்வால் பெருமளவு இந்துக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. பெட்ரோல் விலை உயர்வால் பெருமளவு இந்துக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. டீசல் விலை உயர்வால் இந்துக்கள் பாதிக்கிறாங்க. கேஸ் சிலிண்டரு இந்துக்கள் மட்டும் அதை கம்மியாக கொடுக்குறே நீ? இந்து பெண்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. மொத்தத்தில் இந்தியா பாதிக்கப்படுறதுனாலே அதிக அளவு இந்துக்கள் தானே, 80% மேலே இருக்கிற இந்து மக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க. ஆனால் இவ்வளோ பாதிப்பு இருக்குது சார். ஆனால் பாதிப்பு இருந்தாலும் சில மாநிலங்களில் பாஜகவை திரும்ப மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்களே, மோடி முகத்துக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க. அது 2019 முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபுல்லாக இருக்குது. மக்கள் இதுக்கு மேலேயும் மோடியை நம்பி ஏமாற தயாராக இல்லை. மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க, தெளிவாயிட்டாங்க. இன்னும் மோடி வந்ததுன்னா நமக்கு இன்னும் கஷ்டம்டா, வாழவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையை மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் மோடி எதிர்ப்பலைகள் அதிகமாகிட்டுதாங்க, நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது. அதுதான் சொல்கிறேன், இவங்க எப்படி 7 கட்டமாக வச்சு நம்ம பிரச்சாரம் பண்ணுறது நல்ல வசதியாக வாய்ப்புகள் ஏற்படுத்தி 7 கட்டமாக வச்சாங்களோ, அது பூரா அவங்களுக்கு எதிராக போயிடுச்சு, காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக போயிடுச்சு. இப்போ பாருங்க, அங்கே அதானி அம்பானியை திட்ட ஆரம்பிச்சிட்டார. அவ்வளோ தூரம் வேண்டாம், நம்ம ஐயா கண்டு பயப்படுறாரு. விவசாயிகள் சங்கத்தில் இருக்கிற நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்கம் இருக்காங்க, ஐயா கண்ணு. அவர் அங்கே போயிட்டு நிர்வாணமாக போராட்டம்லாம் நடத்தினார். போன பீரியடில் கண்டுக்கவே இல்லை, மோடி பார்க்க கூட இல்லை. அதுக்கு பிறகு 2019 பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்தார். அவருக்கே புரிஞ்சு போச்சு பிஜேபிக்கு ஆதரவு இந்த முறை தெரிவித்தா நமக்கு சிக்கலாக போய்டும்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒரு 111 பேர் வாரணாசியில் மோடிக்கு எதிராக போய் தேர்தலில் போட்டியிடுறது மனு தாக்கல் பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரெயினில் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அந்த டிக்கெட் வெள்ளிக்கிழமை புறப்படுறது, வியாழக்கிழமை சாயங்காலம் டிக்கெட் கன்ஃபார்ம்டாக இருந்திருக்கு. வெள்ளிக்கிழமை காலைல போனால் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறா, அவனுக்கு டிக்கெட்லாம் கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லி இறக்கி விட்டாங்க. நாங்கள் இப்படியே போடுறோம், வம்பு தகராறு பண்ணி பிரச்சனை பண்ணி இது பண்ணி 2 மணி நேரம் ட்ரெயின் லேட் ஆகி திருச்சியில். அதுக்கு பிறகு போய் செங்கல்பட்டு போக நாங்கள் தரணும்னு செங்கல்பட்டு போய் ஒன்றும் உங்களுக்கு சீட்டு கொடுக்கலன்ற பிறகு எல்லோரும் இறக்கி விட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் சாயங்காலம் உள்ளே விட்டாங்க, போகக்கூடாது பண்ணிட்டாங்க. அவங்க போகிறவங்களே அங்கே போகக்கூடாதுன்னு தடுக்கிறாரு மோடினா, அப்போ ஐயா கண்ணை கண்டு பயப்படுற அளவுக்கு ஆகிவிட்டாருன்னா பாருங்கள். ஐயா கண்ணு அங்கே போய் என்ன பெருசா 111 பேர் நின்னா 111 பேரும் ஆளு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது நியாயமா பார்த்தா. ஏன்னா அவங்க தொகுதி சேர்ந்தவங்களே கிடையாது, அவங்க ஓட்டே கிடையாது, ஆளுக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது. எப்படி மக்கள் புரிஞ்சு வாக்களிப்பாங்க? அப்படி இருந்து யாராவது அவங்க விவசாயிகள் அவங்களோட பிரச்சாரம் பண்ணி ஏதாவது பண்ணி விவசாயிகள் எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்களோ? எப்படி சார் மொழி சிக்கல் இருக்கு, எல்லாம் தமிழ்ல பேசுறவங்க, அவங்க ஹிந்தி தெரியாது, அங்க 4 பேர் கூட கூட்டு வச்சுட்டு ஹிந்தியில பேச வைக்கிறது தானே. தமிழ்ல பேச ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் சம்பளம் கொடுத்து ஆரம்பிட்டானா ஓகே, ஏதாவது பண்ணி நமக்கு இடைஞ்செல்லாம் போயிட போகுது. நமக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குன்ற ஒரு இவ்வளவு பேர் போட்டிடுறாங்க தமிழ்நாட்டில இருந்து. அப்ப இவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, அதுவே ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருது இல்ல சார். அந்த மாதிரியான நபர்களுடைய விஷயத்தெல்லாம் தாண்டி பிரதமர் மோடியோட பிம்பம் பெருசு தானே சார். எப்படி இந்த மாதிரி தான் சொல்றேன், அந்த பிம்பம் உடைப்பட்டதுனாலதான் அவர் பயப்படுறாரு. அதை வெளிப்படையாக காட்டுகிறார். வேற தன்னுடைய பிம்பம் உடைஞ்சி போச்சு, தனக்கு பயம் இருக்குன்றத வெளிப்படையாக காட்டுறாரு. ஒவ்வொரு பேச்சிலையும் அவர் செயல்பாடுகளில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் பயப்படுறாரு. வெளிப்படையாக தெரியுது, அவர் பேச்சு உளறிட்டே இருக்காரு. முதலமைச்சர் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிற முகத்துலேயே பயம் தெரியுது, மோடியின் முகத்தில் பயத்துண்ட தோல்வியின் பயம் தெரியுதுன்னு. அதுதான் அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரு, எங்கே என்ன பேசணும்னு தெரியாதுன்னு கூட உளர்றாரு. திடீர்னு அம்பானி அதானியை திட்ட ஆரம்பிச்சிட்டாரே. அவங்க டெம்போவில் கருப்பு பணத்தை அனுப்பிச்சாங்க அப்படின்றாரு. நீ கருப்பு பணத்தை ஒழிச்சிட்டன்ற, அப்புறம் அம்பானி அதானிட்ட கருப்பு பணம் இருக்குன்னா நீ ஏன் விட்டு வச்சிட்டு இருக்கிற ரைடு பண்ணாமல்? இன்கம் டேக்ஸ் என்ன பண்ணுது? கருப்பு பணத்தை போய் கேப்சர் பண்ணி கொண்டு வர வேண்டியதானே? அப்போ விட்டுட்டு இருந்தது வரைக்கும். இப்போ அம்பானி அதான் ஒன்று தெரியுது, அம்பானியும் அதானிக்குமே மோடி மீது நம்பிக்கை போயிடுச்சு போல இருக்கு. அவர் என்ன நினைக்கிறாரு, இவர் 11 வங்கி கணக்கை முடக்கிட்டோம், மோடி காங்கிரஸில் 11 வங்கி கணக்கை முடக்கியாச்சு, அவங்களுக்கு காசு இல்லை. அப்படி இருந்து வேலை கரெக்டாக நடந்துட்டு, தேர்தல் பிரச்சாரம் சரியாக போயிட்டு இருக்கு, எந்த இதுவுமே முடங்கலையே, பிரச்சாரம் முடங்கல, எல்லா வேலையும் நடந்துட்டு இருக்குன்னா இந்த அம்பானி அதானிலாம் காசு கொடுத்துருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அப்போ காசு போயிடுமா? எப்படி சொல்ல வேண்டியதானே. ஒருவேளை அப்படி கொடுத்துருந்தா கூட தப்பு கிடையாது. என்ன இருக்கு, தேர்தல் பிரச்சாரத்துக்கு தொழிலதிபர்கள் பணம் கொடுக்கறது தான். ஒருவேளை அவங்களுக்கும் மோடி மீது நம்பிக்கை போயிடுச்சு, வெற்றி பெறுவார் நம்பிக்கை போயிடுச்சு வேணுமா? ஏன்னா இப்போ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு ஒன்று சைன் தான். அது ஜூன் மாதத்துக்கு மேலே பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட் டவுன் ஆகுது, ஒரு விறுவிறுப்பு இல்லாமல் போயிடுச்சு.
இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சி மாறுங்கிறதுக்கான ஒரு அடையாளங்கள் தான். வெளிநாட்டு பத்திரிகைலாம் எழுதுது மோடி வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமாக செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக இவர் என்னெல்லாம் வந்து சொல்கிறாரோ, காங்கிரஸ் என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்குதோ அதுக்கு ஆதரவுக்கு மக்கள் நம்புகிற மாதிரி இவர் பேசுகிறாரு. அதுதான் வேடிக்கை. அதாவது ஃபர்ஸ்ட் நெரேட்டிவ் அவங்க வைக்காம காங்கிரஸ் வைக்கிற நெரேட்டிவ் பதில் சொல்ல இடத்துக்கு பிஜேபி தள்ளப்படுது அப்படின்ற. காங்கிரஸ் வந்து இவங்க என்னெல்லாம் பிஜேபி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அதை வந்து மக்கள் நம்புற மாதிரி மோடியுடைய பேச்சே இருக்கு. அது மாதிரி பேசிட்டு இருக்காரு. காங்கிரஸ் குற்றச்சாட்டை வலு சேர்க்கிற மாதிரி இவர் பேசிட்டு இருக்கிறாரு, கவுண்டர் பண்ற மாதிரி பேசல. இதுல இருந்து என்ன தெரியுது, என்ன பண்ணுனா பித்தம் தீரும், எதை தின்னா பித்தம் தனியுன்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போல எதையாவது பேசி என்ன பண்ணிட முடியாதா, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒன்றும் புரியாமல் என்ன செய்யலான்னு புரியாமல் இருக்காரு. ராமர் கோயில் எடுப்படலை. அங்கே பாருங்க, இப்போ வந்துட்டு 5 லட்சம் பேரை ராமர் கோயிலுக்கு கூப்பிட்டு போவோம் இலவசமா. ஏமாந்த விஸ்வசர்வம் சொல்லியிருக்காரு, ஒடிசால நாங்கள் ஜெயிச்சா மக்களை கூப்பிட்டு போவோம்னு சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லி முக்கியமான வாக்குறுதி இல்லை சார் அது. அது இல்லாட்டி மக்கள் கஷ்டப்பட்டுருவாங்களே. ஆமாம், ராமர் கோயில் போய் பார்த்துட்டு வந்தா வாழ்க்கையில் சாப்பாடு எல்லாமே தனம் பாலும் தேனுமா ஓடும், பாலாறு தேனாறு ஒடிசால ஓட ஆரம்பிச்சிடும். வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைச்சிடும், ஒன்றும் கவலைப்பட வேண்டியது. அது ஒண்ணு மட்டும் தானே சார் கவலை. ஆமா, அது ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். பேட்டரி ஸ்டார்ட் பண்ண, வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு, பைக்கு ஸ்டார்ட் ஆகலன்னு, இது பாரு பெட்ரோல் இல்லை, ஜெய் ஸ்ரீராம் சொல்றா, பெட்ரோல் நிரம்பிடும். ஜெய் ஸ்ரீராம்னு தமிழ்ல வந்த வீடியோ தான், ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ட்டு. வருஷத்தை பணம் இல்லையா, ஓ ஜெய் ஸ்ரீராம் சொல்லு, பர்ஸில் பணம் நிரம்பிட்டுனேன். அந்த மாதிரி ஜெய் ஸ்ரீராம் சொன்னால் வந்து சாப்பாடு வந்துடும், வேலை வந்துடும், எல்லாம் வந்துடும், சம்பளம் வந்துடும், எல்லாம். சார் பல அரசியல் விமர்சனம் குறிப்பிட்றாங்க வந்து அந்த ஜனவரி மாதம் ராமர் கோயில் திறப்பு அது ஒரு மாதம் பேசப்பட பொருளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே அது ஒரு பேசப்பட பொருளாவே இல்லை. அதுதான் இப்போ எடுக்கிறாரு மோடி. என்ன சொல்கிறாரு, எனக்கு 400 சீட்டு கொடுங்க, கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையுமே மாற்றிடுவேன்றார். அவர் எல்லாத்தையும் மாற்றிடுவோன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஏற்கனவே என்ன சொல்றது, காங்கிரஸ் வந்தால் அரசியல் சாசனத்தை மாற்றிடுவார், இடஒதுக்கீடு வச்சிருவார் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ 400 சீட்டு கொடுத்தா எல்லாத்தையும் நான் மாற்றிடுவேன்னு சொல்கிறது இப்போ காங்கிரஸ் சப்போர்ட்டாக போயிச்சா? அதேமாதிரி 400 சீட்டு நாங்கள் ஜெயிச்சு வரலன்னு சொன்னால் ராமர் கோயிலை பாபர் லாக் போட்டுடும் காங்கிரஸ். பாபர் லாக் போட்டுடும். ஆமாம், ராமர் கோயிலை பூட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அச்சத்தை உண்டு பண்ணுறாரு. ராமர் கோயில் எடுபடவே இல்லை. ராமர் கோயில் திறந்துட்டா உடனே நமக்கு இந்து மக்கள்லாம் ஆஹா கோயில் திறந்துட்டாரு அப்படின்ட்டு ஓட்டு போட்டுருவாங்க. இது பார்த்தாங்க, அது ஒன்றும் நடக்கலை. இப்போ என்ன சொல்கிறாரு, பூட்டிடுவாங்க கோயிலை. இதெல்லாம் வந்து அப்பட்டமான வந்து தேர்தல் விதிமுறை மீறல். ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து இவ்வளவு கேவலமாக இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. நானுங்க தட்டா வந்து 40 ஆண்டுகள் எத்தனை தேர்தல் பார்த்துருக்கேன். எந்த ஒரு பிரதமரும் ஓட்டுக்காக இவ்வளவு கேவலமாக இறங்கி பேசினது இல்லை. அழுகுறாரு போயிட்டு. அது ராகுல் சொல்றதை பார்த்தா போற பக்கம் இன்னும் அழ ஆரம்பிச்சிடும், எனக்கு ஓட்டு போடுங்கன்னு. பேசுற இடத்துல அழுது கண் கலங்கிருக்காரு, கண் கலங்குறாரு. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு எனக்கு என்னன்னா, அவரு இந்த பதவி விட்டா நம்ம எப்படா வாழ போறோம், பதவி இல்லாம அவரால் இருக்க முடியாது. ஏன்னா 25 வருஷம் பதவியில இருந்து பழகிட்டாரு. எல்லாம் சொகுசோ. அது பிரதமர் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா எத்தனை மாதிரி கெட்டப்பு, என்ன ஒரு இது, 10 லட்ச ரூபாயில கோட்டு போட்டுக்கிறதும், 14 லட்ச ரூபாயில வாட்சி கட்டிக்கிறதும், அவருடைய இந்த சால்வை மட்டும் 1,35,000 ரூபாயாம். ஒரு சால்வ் போடுறாருல மேலே, அது மட்டும் 1,35,000 நமக்கு அப்படிலாம் இருக்குமான்னு தெரியல. நமக்கு அவ்வளோ ரூபாயிலலாம் ஒரு சால்வ் இருக்குமான்னு தெரியல சார். விஸ்வகுருக்கு கொஞ்சம் அது மாதிரி அலங்கரிச்சாதான் நல்லா இருக்கும். ஏன் ஒரு கோயில் கட்டி உள்ள ஒரு உட்கார வச்சிட வேண்டியதான மோடியா? அடுத்தது நடக்கும்போது கோயில் கட்டுற உயிரோட உட்கார வச்சிருந்தேன்றான். உட்கார வச்சு டெய்லி அலங்காரம் பண்ணி அவருக்கு சந்தனாபிஷேகம், பாலாபிஷேகம், தேநீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாம் பண்ணி இப்பவே நடமாடும் ராமராவும் நடமாடும் கிருஷ்ணராவும் வளர்ந்துட்டு வீட்டு காசுல பண்றீங்க. அவருக்கு ஏது ஏழை தாயின் மகனுக்கு ஏது இவ்வளவு காசு, 10 லட்ச ரூபாய் கோட்டு போட்டுக்கிறதுக்கு, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏது காசு? எத்தனை கெட்டப்ல ஒரு போட்டோ ஒன்று தெரிஞ்சிட்டு பாருங்க சமூக வலைத்தளத்துல. அது பாடு ஏகப்பட்டது. சிவாஜி கணேசன் கூட அவ்வளவு கெட்டப்ல வந்திருக்க மாட்டாரு போல இருக்கு. 250 படத்துக்கு மேல நடிச்ச சிவாஜி கணேசன் இது பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு ஒரு கெட்டப்ல இருக்கிறாரு. அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சொகுசா வாழ்ந்துட்டாரு. வேற பெரிய புது பங்களா வேற கட்டிட்டாரு அரசு செலவுல. இதெல்லாம் இல்லாம தேர்தல் முடிஞ்ச பிறகு எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு கவலையும் பயமும் இருப்பது எனக்கே கவலையா தான் இருக்கு. தேர்தல் முடிஞ்ச பிறகு பதவி இல்லாம இவர் எப்படி இருப்பாரு, என்ன ஆவாருன்ட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீங்க அவருக்கு திரும்ப கவலையே படுறீங்க. இப்ப ஆனா வந்து இப்ப பிரதமர் மோடியோட அந்த பிரச்சாரத்தை நம்ம அவருக்காக நம்ம கவலைப்பட்டோம்னா நாட்டு மக்களுக்காக அவர் என்ன ஆகிறது? நாட்டு மக்கள், அவர் மோடி இதோட நாட்டு மக்கள் நலமா இருக்கிறது முக்கியம், நாடு நலம் பெறது முக்கியம், பொருளாதாரம் முக்கியம்.
அதனால வந்துட்டு ஒரு கவலை இருக்கதான் செய்து தலைவர் நல்லதான் சார், அவர் கீழே இருக்க மக்கள் நல்லா இருப்பாங்க. தலைவர் நல்லா இல்லைங்கிறதா பிரச்சனை. இப்ப தலைவர் நல்லவரா இல்லையே, அவர் நல்லா இருந்தது, அவர் சொகுசா இருக்காரு. நல்லவர் எல்லாமே திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. திரும்ப தேர்ந்தெடுக்க போறது இல்ல. 2 தடவை, ஒரு தடவை ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு, இன்னொரு தடவை சரி இன்னொரு வாய்ப்பு கொடுத்தோம்னு கொடுத்தாங்க. இது சரியில்லைன்றதுக்கு ஒரு இன்னும் தேர்ந்தெடுக்க போறது இல்லை. பாருங்க, 3வது தடவை போடி தேர்ந்தெடுக்க மாட்டாங்க. அந்த முடிவு உறுதியாயிருக்கு. அவரு போற பக்கம் பார்த்தீங்கன்னா 100 சீட்டுக்கு கீழே தான் அவங்க போட்டிருக்கு. சரி, இப்போ நீங்கள் இப்போ குறிப்பிடுறீங்க பாஜக பொறுத்த வரைக்கும், பாஜக வந்து அவங்களுடைய அந்த தேர்தல் இயந்திரங்கிறது ரொம்ப வெல் ஆயில்டு, ரொம்ப கிளியராக இருப்பாங்க. வெற்றிக்காக எவ்வளோ தூரம் வேணால் செய்வாங்க, என்ன வேணால் செய்வாங்க, கேவலத்தையும் செய்வாங்க. இல்லைன்னே ஓகே ரைட், எல்லாரும் சொல்கிறேன். ஆனால் இப்போ நீங்கள் சொல்ல மாதிரி அசஸ்மெண்ட் அவங்களுக்கு வந்திருக்கும், நமக்கு அப்படியே குறைஞ்சிட்டே இருக்குது, ஏறுமுகம் இல்லை இறங்க முகம்னு சொல்லி வருது அப்படின்னும் போது அதை தடுக்கிறதுக்கு ஒரு வியூகத்தை எப்படி வச்சிருப்பாங்க, என்ன வியூகத்தை வகுத்துருக்காங்க அவங்க? ஏன்னா 4வது கட்ட எலெக்ஷன் வர புல்வாமா மாதிரி எதாவது நடந்தா உண்டு, இன்னுமே நடந்தா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. புல்வாமா அப்படிங்கிறது பாகிஸ்தான் வந்து நடத்தி காமிச்ச ஒரு விஷயம், பாகிஸ்தானை வச்சு செஞ்ச ஒரு விஷயம். இங்க பாகிஸ்தானே அவங்க இல்லைங்க, அங்க பாகிஸ்தானை வச்சு செஞ்சுன்னா 15 நாள் அந்த வேன் அங்கே சுத்திக்கிட்டே இருந்திருக்கு வெடிபொருளோட. அந்த கார் வந்து 15 நாள் அந்த ஏரியாவில் சுற்றி இருந்திருக்கு. உளவுத்துறை என்ன பண்ணுது? அவங்களாம் ஆபத்து இருக்குது, ரோடு வழியாக போகிறதுல பாதுகாப்பு கிடையாது, ஃப்ளைட் வேணும்னு கேட்டிருக்காங்க, கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அவர் சத்யபால் மாலிக்கிற சொல்லி இவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஆகி போச்சுங்க, இது வந்து அரசு மாதிரி பண்ணியிருக்கணும், தப்பு பண்ணிட்டுன்னா வாய்மூட்டு பேசாமல் இருக்கான்னு இருக்காரு. வெளில சொல்லாத, இதை பற்றி பேசாத அப்படின்னு இந்த காஷ்மீர் கவர்னர்கிட்ட சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையும் அவரே சொல்கிறாரு வெளியில். அப்போ வந்து பாகிஸ்தான் தான் செஞ்சிச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம் எழுதில்ல இல்லையா? ஆனால் இனிமேல் அது மாதிரி எதுவும் நடந்தாலும் மக்கள் நம்ப மாட்டாங்க, ஓட்டுக்காக பண்ணியிருக்காருன்னு தான் நம்புவாங்க. இப்போ அதுதான் மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு தேசப்பற்று நாடகமோ அல்லது ராணுவத்தை தேர்தலுக்கு பயன்படுத்துறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொது ஃபுல்லாக அந்த புல்வாமா வந்து எலெக்ஷனுக்கு பயன்படுத்தினாங்க தெரியுங்களா, தேர்தல் பிரச்சாரத்தில் 2019. இனிமேல் அதை மாதிரி ஏதோ ஒன்று நடந்து அதை பேசினா கூட மக்கள் நம்ப மாட்டாங்க. சத்யபால் மாலிக் வந்து உடச்சிட்டாரு, அவர் வீட்டில் ரைடு. அப்புறம் தான் சார் இந்த 5 மாநில தேர்தலாம் வந்து வெற்றி பெறாரு. ராஜஸ்தான்ல வெற்றி பெறாரு, சத்தீஸ்கர்ல வெற்றி பெறாரு, மத்திய பிரதேசல வெற்றி பெறாரு. அது வந்து ஒரு மாநில அரசை பற்றி சம்மந்தப்பட்டதுங்க. இப்போ மோடியை வேணுமா வேண்டாமான்றதா பிரச்சனை. இப்போ ஓகே, மோடி வேணுமா வேண்டாமா? வடக்கு மக்கள் இந்த கேள்விக்கான பதிலுக்கு ஒரு புரிதல் தெளிவுக்கு வந்துட்டாங்களா? தெளிவாயிட்டாங்க அப்படிங்கிறத நீங்க மோடி வந்தா அதாங்க, அவங்க வந்து அரசியல் சாசனத்தை மாத்திடுவாரு, முஸ்லீம் இடஒதுக்கீடு ஓய்ச்சிருவாருன்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்கு. நான் 400 சீட்டு கொடுங்க எல்லாத்தையும் மாற்றிடுறேன்றாரு இவர். அப்போ காங்கிரஸ் சொல்ல உண்மைதான் போல இருக்குது, அரசியல் சாசனத்தை மாற்றிடுவாரோ இடஒதுக்கீடு வச்சுருவாரோ அப்படின்னு தோணு வந்துருக்கு. எல்லாத்தையும் மாற்றிடுவோன்னு மொதல் என்ன இருக்குது, எல்லாத்தையும் மாற்றிடுவோம் அப்படின்னா மக்கள் நம்புற மாதிரி இருக்குல்ல இவர் சொல்கிறது. அதனால் அவர் காங்கிரஸ் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு மோடி வந்தால் என்னெல்லாம் ஆபத்து வரும்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுதோ அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி தான் மோடியுடைய பேச்சு இருக்குது. அதனால் வந்துட்டு காங்கிரஸ் மீது யார் வரணுன்றதில்ல, மோடி வரக்கூடாதுக்கத்தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்றார் இந்த முறை. அப்படிதான் ஓட்டு போடுவோம், அப்படிதான் ஓட்டு இருக்கும். பல்வேறு கேள்விக்கு ரொம்ப ஆழமாக உங்களோட கருத்துக்களை வழங்கியிருக்கீங்க. நன்றி. நன்றி, வணக்கம்.